இளைய தளபதி விஜயுடைய கத்தி திரைப்படத்தை தொடர்ந்து வரப்போற படம் தான் மாரிசன். இந்த படத்தை இயக்குறவரு 23ஆம் புலிகேசி படத்தை இயக்குனர் சிம்புதேவன். ஆமாங்க, இந்த படமும் ஒரு சரித்திர பின்னணியை கொண்ட திரைப்படம் தான். விஜய்க்கு ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது இந்த படத்தை தொடர்ந்து. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல இதுவரைக்கும் விஜய் நடிச்சதில்ல. முதல் முறையா நடிக்கிறாரு. சிம்புதேவன் படம் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சரித்திர பின்னணி படம் அப்படின்னு சொல்றோமே, 23ஆம் புலிகேசி மாதிரி இதுலயும் காமெடி இருக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா இருக்கு. பிளஸ் விஜய் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக காமெடி மாதிரியே ரொமான்ஸும் வந்து ஒரு ஹைப்பர் லெவல்ல இருக்காம். அதிகப்படியான ரொமான்ஸ் காட்சிகளையும் இணைச்சிருக்காங்க. அதனால ஹன்சிகா அண்ட் விஜய் பாடுற ரொமான்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாம் எங்க ஷூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே போடப்பட்ட அரண்மனை செட்டுக்குள்ளார ஒரு கார்டன் ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல தான் விஜய் அண்ட் ஹன்சிகா டூயட் பாடுற மாதிரியான காட்சிகளை படம் பண்ணிட்டு இருக்காங்களாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல விஜய் டபுள் கேரக்டர்ல பண்றாரு. இப்படி பார்த்தா கத்தி படத்திலயும் டபுள் கேரக்டர் பண்ணாரு. கத்தி படத்தை தொடர்ந்து வரப்போற மாரிசன் படத்துலயும் டபுள் கேரக்டர்ல விஜய் வந்து கலக்க போறாரு.